வணக்கம். நான் மாதவரம் வழக்கறிஞர் ஏழுமலை. ஐயா, திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்னு ஒரு இயக்கத்துக்கு தலைவர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா சுபவீர பாண்டியன் தான். அவருக்கு நிறைய பட்டங்கள்லாம் உண்டு. திராவிடத்தின் ஒட்டு திண்ணை, திராவிடத்தின் அடிவருடி, கருணாநிதியின் சக்கர நாற்காலியிலே சிக்கி சின்னா பின்னமாகி இன்று கதறிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் இந்த எராமீசை. பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு மீசி வச்சிருப்பார். எராமீசை சுபவீர பாண்டியன். அவரை சுருக்கமாக சுபவி அப்படின்னு அவங்க கட்சி தோழர்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் தான் அண்ணன் செந்தமிழன் சீமானை பற்றி நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம் சைதை தேரடியில் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 17ஆம் தேதி சென்னை தங்கசாலையில் உள்ள மணிகுண்டு அருகில் ஒரு பொதுக்கூட்டம், நம்முடைய பாட்டன் பாரதி அவர்களை பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசுகிறாரு. அதாவது ஒருத்தரை பேசும்போது இன்னொருத்தர் அதுக்கு என்ன எதிர்வினை என்ன அப்படின்றத சொல்லணும் இல்லையா. அதில் நம்ம பாட்டன் பாரதி அவருடைய கவிதைகள், அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, அவர் தமிழுக்கு பாடிய பாடல்கள், தமிழ் மொழியின் சிறப்புகளை அவர் எப்படி போற்றினார் அப்படின்றதெல்லாம் அந்த சிறப்பெல்லாம் பேசி இப்படி ஒரு பாட்டனை முன்னாடி இருந்த இந்த திராவிடமெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. அவரை கேட்டால் அவர் பிராமணர் அவர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த திராவிடம் செய்யாத செயலை, திராவிடம் போற்றாத தமிழை ஐயா நம்ம பாட்டன் பாரதியார் அவ்வளவு சிறப்பு பாடியிருப்பார். புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பார். தமிழ் புத்தகங்கள், குயில் பாட்டு, இன்னும் பல புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருப்பார். அதில் தமிழை பற்றி அருமையாக பேசியிருப்பார். இன்றைக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம போய் ஊருங்களில் கேட்ட பள்ளிக்கூடங்களில் பாடுங்கன்னு சொன்னால் அதுங்களே சொன்ன செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னால் அது உடனே நம்ம பாரதியாரோட ஞாபகம் தான் வரும். அரசியல் கூட்டங்களை பேசணும். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற இந்த புரட்சி வரிகள் இருக்குது இல்லையா. இந்த புரட்சி வரிகள், இந்த குழந்தைகளுக்கான பாட்டு, சாதி ஒழிப்பு பாட்டு, சாதிகள் இல்லை அடி பாப்பா என்ற அந்த வரி கொண்ட பாடல்லாம் நம்ம பாரதியார் பாடல்கள் தான். இந்த பாடல்களை பாடாத நம்முடைய தமிழ் பிள்ளைகளே இருக்க முடியாது. இந்த பாடலை கற்றுக் கொடுக்காத தமிழ் பள்ளிகளே இருக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நம்முடைய தமிழ் பாட்டனை தான் 2 பக்கம் பாருங்க. இந்த பக்கம் திராவிடா அவரை பார்ப்பனர்னு ஓரம் ஒதுக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அவரு நம்ம ஆள் இல்லை, அவர் வேற ஆளு, அவர் சாதி இல்லைன்னு பேசுறவர், அதனால நமக்கு செம்ம சார்ந்தவர் இல்லை அப்படின்னு இவனை ஒதுக்கிட்டான். அப்போ அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா நம்முடைய தமிழர்களுக்கு தான் இருக்குது. அவருடைய தமிழையும் தமிழ் பெருமையையும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டையும் அதை பெருமைப்படுத்தணும்னா, அவரை பெருமைப்படுத்தணும்னா அது யாரும் இல்லை. அதனால அதை சீமான் அவர்கள் கையில் எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விழா 17ஆம் தேதி நடத்தியிருக்கிறார். இதில் அவர் பேசும்போது பெரியார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் என்ன அப்படின்னு பேசும்போது அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதும், தமிழை ஒரு சனியன் சொன்னதும், தமிழை பேசுபவர்கள் காட்டு மிராண்டிகள்னு சொன்னதும், இதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் பெரியார் தமிழுக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரியாக தான் பெரியார் இருந்திருக்கிறாருன்றதை மிக தெளிவாக அவருடைய பேச்சு வழக்கில் அற்புதமாக அன்னைக்கு பண்ணியிருந்தார். அதை வலையொலியில் போய் பார்த்தா எல்லாரும் பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் அவர் பேசின கருத்துக்கள் எப்படி இருந்தது. அன்னைக்கு பொதுக்கூட்டம் தான் போட்டோம். அன்னைக்கு அந்த இடத்துல பொதுக்கூட்டம் தான் அண்ணன் அறிவிச்சிருந்தார். ஆனால் அது நடந்தது பொதுக்கூட்டம் இல்லை, அது மிகப்பெரிய மாநாடாக நடந்தது. அதில் பேசின கருத்துக்களை அதில் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு நான் பொதுக்கூட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி போய் கூட்டம் நடந்தது எப்போ? கடந்த 17ஆம் தேதி. எவ்வளோ நாள் கழிச்சு அவர் அந்த மீட்டிங் போடுறாரு? நேற்று போடுறாரு, 5ஆம் தேதி அந்த
பொதுக்கூட்டம் போடுறாரு. அப்போ அந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா பெரியாரை இழிவுபடுத்துறதுக்காக பேசுறதுக்காக போடப்பட்டதில்லை. இவங்க சீமானை திமுகவுக்கு அடிவரடியாக நாம செயல்படணும். அதனால வந்து நாம வந்து திமுகவுக்காக போய் பேசணும், சீமானை வந்து இழிவுபடுத்தணும். பெரியாரை வந்து இழிவுபடுத்தலாக பேசணும்லாம் இல்லை, பாரதியாரை பத்தி பேசுனதை பத்திலாம் இல்லை, சீமானை இழிவுபடுத்த முடியுமா இப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக போடப்பட்ட பொதுக்கூட்டம் தான் நேற்று சுபவி போட்ட சைதாப்பேட்டையில் போட்ட பொதுக்கூட்டம். நாங்களும் பார்த்தோம், சரி இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த எராமிசை சுபவி வந்து பொதுக்கூட்டம் போடுறாரு, மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நிறைஞ்சு அப்படியே திராவிட கூட்டங்கள்லாம் வந்து நிரம்பி ஒழியும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் காணொலியில் பார்த்தோம்னா பொதுக்கூட்டத்துக்காக வந்த ஆளுங்க மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஆளுலாம் இங்கே 2 பேர் தான் கை தட்டுறான். நாங்கள் பார்க்கும்போது இந்த 2 பேர் தான் கை தட்டனை தவிர, ஏன்னா இந்த பக்கம் நிற்கிறவோ அவன் ஆளு, இந்த பக்கம் நிற்கிறவரும் அவங்க ஆளு, 2 பேரும் இவர் பேசும்போது கை தட்டுறான். கீழே இருந்து கை தட்டல சத்தம் வருதான்னு பார்த்தா இவர் பேசுறதுக்கு ஒரு சத்தம் கூட வருது. அப்போ என்னதான் பண்றாங்க கீழே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்லாரும் வந்து முடிஞ்சா ஒரு 200 இல்லை கோட்டரோ கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட வந்தவங்களா தான் கிளம்பி போகும்போது தெரியுது. எல்லாரும் சே என்னையா இதை ஒரு கூட்டம் கூட்டம் வந்தானுங்க அப்படின்னு வந்த ஒரு அந்த சிறு கூட்டம் வந்து துண்டை உதறி தோல் மேலே போட்டுக்கின்னு எப்படா காசை கொடுப்பீங்க, சீரம் கொடுத்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து துண்டை உதறி தோல் மேலே போட்டு காசு எதிர்பார்த்துன்னு மெது நிற்கிறாங்க. ஐயோ எப்பயா காசு தருவீங்க, வந்துட்டோம் கூட்டின்னு வந்துட்டீங்க, வந்தவங்களுக்காவது நாங்கள் இருக்கிற இந்த ஒரு 50 பேருக்காவது ஏதாவது காசை கொடுங்கயா அப்படின்னு வந்து கேட்குற நோக்கத்தில் ஏக்கத்தோட பார்க்குறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நேற்று கூட்டினாரு. 2 கைத்தடிகளை பக்கத்தில் வச்சுக்கினாரு கை தட்டுறதுக்கு. ஆனால் என்னதான் பேச போறாருன்னு பார்த்த மிகப்பெரிய கருத்துக்களை வந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மிகப்பெரிய கருத்துக்களை பேச போறாரு. அதனால இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து பாலாறும் தேனாரும் ஓட போகுது, இனி மக்கள் வந்து செழிப்பாயிடுவாங்க, இந்த பக்கம் விவசாயிகள்லாம் செழிப்பாயிடுவாங்க, அந்த பக்கம் போராடுற மக்கள்லாம் வந்து இனிமேல் போராடுறதை நிறுத்திட்டு வந்துருவாங்க, இவங்க பக்கம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இவர் பேசுவார்னு பார்த்தா நானும் பார்த்தேங்க. 3/4 மணி நேரம் பேசினாரு. 3/4 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஒரு வார்த்தை இல்லை. எல்லாம் எதை பத்தினா சீமான் சின்ன வயசுல என்ன பண்ணாரு, இளம் வயதுல எங்க போயிருந்தாரு, எப்ப 16 வயசுல இருக்கும்போது இவர் போராடலையா? இவங்க இப்ப கேட்கிற கேள்வி, அதாவது இந்த திராவிட அடிமடைன்னு இருக்கிறாங்க பாரு, இவங்கள மாதிரி ஒரு அடிமடைகளை பார்த்தே இருக்க முடியாது. நாங்கள் வந்து 83 87 போராடி கொண்டிருந்தோம், எழுத்துக்காக போராடினோம். அந்த போராட்டத்தின் போது நாங்கள் எங்காவது சீமானை பார்க்கலாம் என்று திரும்பி பார்த்தோம், எங்கு பார்த்தாலும் சீமானை தெரியவில்லை. அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம், எங்கேயாவது இருப்பாருன்னு போய் சினிமாவில் படம் எடுத்து கொண்டிருந்தார். இப்படி எல்லாம் வந்து பேசினாரு. ஏதாவது எராமிச ஒரு வயசுக்கு ஏற்ற பக்குவம் இருக்கணும். அதாவது ஒரு அரசியலுக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும், அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரம் இருக்கணும், நேரங்காலம் இருக்கணும், அப்பதான் வர முடியும். எந்த வந்தோடனே 16 வயசுலாம் போய் வந்து அரசியலில் வந்து இறங்கிட்டுனா அப்போ பின்னாடி அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ எல்லா மாணவர்களையும் படிக்கிறவங்களையும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நேரம் அரசியலுக்கு வாங்குறான்னு சொல்றீங்களா? நாங்கள் சொல்றோம் எங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு போய் பாடம் எடுக்கிறோம், படிங்க, முதல்ல படிப்பு பின்பு தொழில், அதுக்கு பிறகு அரசியலுக்கு வாங்க. இதுதான் எங்க அண்ணன் சீமான் சொல்றது. இன்னைக்கு எங்கள் மகளிர் பாசறையிலோட குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க சொல்றது நல்லா தமிழை படிங்க, தமிழ் நல்லா பேசுங்க, மற்ற மொழிகளையும் படிங்க, எல்லா மொழியும் பேசுங்க, எல்லா மொழியும் பேசலாம். அது வந்து நாம் வாழ்வதற்கு தமிழை படிக்க வேண்டும், அது நம் இனம் வாழ்வதற்குன்னு தெளிவா பதிவு பண்றாருங்க அண்ணன். இந்த ஒரு சிறிய இது அறிவு கூட உங்களுக்கு இல்லையே, நீங்க எல்லாம் எப்படி ஒரு பெரிய மனுஷனா ஒரு மேடையில வந்து பேசுறீங்கன்றது தான் எங்களுக்கு வந்து புரியாத புதிரா இருக்குது. பேசிட்டு வரல, அவர் அப்பெல்லாம் எங்க போனாரு, அதை பேசுறாரு இதை பேசுறாரு அப்படின்றாரு. ஆமா, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும், அதுக்கு அந்த அரசியல் முதிர்வு வரணும். அந்த முதிர்வு காலத்துல தான் எங்க அண்ணன் வந்தாரு. அப்போ நீங்க வந்து அவரை பயன்படுத்தி பல திராவிட மேடைகளை ஏற்றி அவரை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து அந்த தெளிவு இல்லாம உங்க திராவிட மேடைகள்லாம் எங்க அண்ணன் பேசினாரு. அதன் பிறகுதான் புரியுது, எங்க அண்ணனுக்கு தெளிவா தெரிய வருது, அடாடா இவனுங்கெல்லாம் நம்மவனுங்க இல்ல, இவனுங்கெல்லாம் வந்து இனத்துக்கு எதிரானவனுங்க, தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிரானவனுங்க, இவங்க நமக்கு வேலை செய்ய வரல அப்படின்னு புரிஞ்சுதான் அதன் பிறகு இந்த அரசியலுக்குள்ள தமிழக அரசியல், தமிழர் அரசியல், தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வராருன்றத ஐயா சுபவி கராமீசை நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால அப்ப ஏன் வரலன்னு கேட்காதீங்க, எப்போ வந்தாரு, போராட்டங்கள் என்ன அப்படின்லாம் பார்க்கணும்.
நானெல்லாம் வந்து போராடினேன், நான் எல்லாமே போராட்டத்தெல்லாம் போய் இலங்கைக்கு போவோம், நாங்கள் வந்து இவங்கள சந்திப்போம், அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. எதை சந்திச்சு என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சியில் தானே ஆட்சி இருக்கும்போது தான் 2009 இந்த போர் நடந்தது. அப்போல்லாம் நீங்கள் எங்கேயா போனீங்க? சும்மா இருக்கும்போதெல்லாம் பேசின பரதேசிங்க நீங்க. மக்கள் சாகும்போது எங்கேயா போனீங்க? இந்த வெறுப்பு வந்து எங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் வருமா வராதா? நீங்க போட்ட வேஷம், நீங்க ஆடின ஆட்டம், நீங்க தமிழர்களுக்கு செய்த துரோகம், தமிழ் மொழிக்கு செஞ்ச துரோகம், தமிழ் மண்ணுக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் எங்களுக்கு எப்போ தெரிஞ்சது பாத்தீங்களா? உங்க வேஷம் நரிக்கு வேஷம் போட்டு விட்டா அந்த கலர் வந்து மழை பெய்யும் போது தான் பெய்யும் போது தான் கரையுமா. அந்த மாதிரி தான் அவங்க திராவிட வேஷம் அன்னைக்கு கலைஞ்சது. 2009 இனம் சாவும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்களே. போய் அன்னைக்கு அந்த கருணாநிதி பின்னாடி போய் சக்கர நாற்காலி பின்னாடி போய் ஒளிஞ்சுன்னு இருந்தீங்களே. அப்பெல்லாம் எங்கேயா போனீங்க? எங்க அண்ணன் சீமான் அன்னைக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் போராடினாரு? அப்ப ஏன் நீங்க இலங்கை தமிழருக்காக நீங்க போராடினீங்க, நீங்க இப்ப எல்லாம் இது பண்ணீங்கன்னு சொல்றீங்களே, அப்ப ஏன் எங்க அண்ணன் போராடுறதுக்கு உள்ள போட்டீங்க? எங்கெங்கெல்லாம் போய் பேசினாரு? நெல்லையில போய் பேசுறாரு. முதல் பொது கூட்டம் வந்து நடக்கும்போது நெல்லையில போய் எங்க நெல்லை சிவகுமார் போடுறாரு. மிகப்பெரிய பொதுக்கூட்டம் தேடுறீங்க. அதுக்கு முன்னாடியே வழக்கு போட்டு தேடுறீங்க. தேடி எப்படியாவது கைது செய்து உள்ளே போட்டு விட முடியுமான்னு தேடுறீங்க. உங்களுக்கெல்லாம் சவால் விட்டு என்ன போய் அந்த கூட்டத்தில் கலந்து பேசி விட்டு தான் அங்கிருந்து போனாரு. அதன் பிறகு அவரை கைது செய்து நீங்க என்ன பண்ணீங்க? குண்டர் சட்டத்துல போட்டு உள்ள தள்ளினீங்க. இதுதான் உங்க திராவிடத்துக்கும் எங்க தமிழர்களுக்கும் தமிழகத்துக்காக உள்ள பேசுறவங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்ப பார்க்கணும்னா அப்போதான் பார்க்கணும். போய் குண்டர் சட்டத்துல போட்டீங்களா? அப்பெல்லாம் நீங்க எங்கயா கேள்வி கேட்டீங்க? போர் நடக்குது, அவருக்காக பேசுற ஒரு ஆளை தூக்கி உள்ள போடலாமா? கருணாநிதி அவர்களே உள்ள போடலாமான்னு கேட்டீங்களா நீங்க யாராவது? சரி, அன்னைக்கு உள்ள போட்டீங்களா? ரெண்டாவது புதுச்சேரியில போய் பேசுறாரு. குண்டாஸ் போட்டு வெளியே புதுச்சேரியில போய் பேசுறாரு. புதுச்சேரியில போய் ஈழத்தமிழ் பேசும்போது ரெண்டாவது இன்னொரு குண்டர் சட்டம் போடுறீங்க. என்ன ரெண்டாவது குண்டர்? அதுக்கு ஒரு 8 மாசம் சிறையில போட்டீங்க. அது போட்டீங்களா? மூணாவது, என் மீனவனை அடித்தால் உன் சிங்கள மாணவனை திருப்பி அடிப்பேன்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னே ஒரு குண்டர் சட்டத்தை போட்டு 3 முறை குண்டர் சட்டத்தை போட்டது யார் தெரியுமா? திராவிட இயக்க கருணாநிதியும் உங்க தீகா கூட்டம் வந்தாயா அன்னைக்கு வந்து இந்த இனத்தை அழிக்கும் போது வேடிக்கை பார்த்தது. அதுல போராடினவர் எங்களுக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கத்துல போராடினவர் ராமகிருஷ்ணன் இருக்கிற போராடினாரு திராவிட இயக்கத்துல. அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வாகனங்களை வழிமறிச்சு அன்னைக்கு ராமகிருஷ்ணன் போராடுறாரு. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதை போராடுற அந்த ராமகிருஷ்ணனை, தீகாவை சேர்ந்த ராமகிருஷ்ணனை துரத்தி அடிச்சு வந்து அவங்களை வந்து கைது பண்ணீங்க. யார? ராமகிருஷ்ணன், தீகாவை சேர்ந்த ராமகிருஷ்ணனை துரத்தி விரட்டி அடிச்சு கைது பண்ணீங்க. அதே தீகாவை சேர்ந்தவர்கள் இங்க வந்து துண்டறிக்கை கொடுத்தாங்க. நம்ம சென்னை ராயபுரம் இல்ல, ராயபுரத்துக்கு பக்கத்துல இன்னொரு ஊரு, அங்க வந்து துண்டறிக்கை கொடுக்குறாங்க. அங்க துண்டறிக்கை கொடுக்கும்போது எல்லா திராவிடர் கழகத்தை சேர்ந்த அந்த ராமகிருஷ்ணன் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவங்களையும் அடிச்சு அவங்களை தும்சம் பண்ணி தீக்குமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வருது, திராவிடம் வந்து திருட்டு திராவிடம், கேடுகட்ட திராவிடம், தமிழர்களை அழிக்க வந்த திராவிடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் அன்னைக்குதான் இந்த திருட்டு திராவிடத்தையா நாம் இத்தனை நாள் நாம் ஆதரித்தோம். நம்முடைய இளமை காலத்தை இந்த திரட்டு திராவிடத்துக்காகவா நாம் இளமை பருவத்தை நாசம் செய்து கொண்டோம்னு அன்னைக்கு கோபத்தோட வெளியேறவங்க தான் நாங்க எல்லாம். திமுக என்ற ஒரு இயக்கம் இனி இந்த மண்ணில் இருந்தா இந்த தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு அன்னைக்கு நாங்க திமுகவுக்கு எதிராக போராடி இன்னைக்கு வரையும் போராடி இருக்கிறோம். அதுல சீமான், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு வரையும் உறுதியாக போராடி இருக்கிறார். அந்த சீமானை பார்த்து இவர் கேட்கிறாரு, என்னைக்காவது போராடி இருக்கிறியா அப்படின்னு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பயந்து ஓடி போய் கருணாநிதி சக்கர நாற்காலி பின்னாடி ஒழிஞ்சிக்கின நீ எல்லாம் வந்து பேசலாமா சுபவி? நீ இதெல்லாம் வந்து உனக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்குதா உனக்கு சீமானை பத்தி பேசுறதுக்கு? அதுல பேசிட்டு சொல்றாரு, செந்தில் பாலாஜி வஉசிஎம் போயிட்டு பேசுறாரு. அதுல எப்படி பேசுறாருன்னா, செந்தில் பாலாஜி வஉசிஎம் ஒன்றா அப்படின்னு பேசுறாரு. அப்போ இவர் என்ன கேட்கிறாருன்னா, வஉசி அவர் இந்த மண்ணுக்காக போராடினவர், செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். என்ன உலகமே இன்னைக்கு நாளே வந்து காரி துப்பின்னு இருக்குது செந்தில் பாலாஜி. இந்த பாலாஜிக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறீங்க. நீங்க வஉசிக்காக என்னைக்காவது போராடி இருக்கிறீங்களா?
இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சு செக்கு எடுத்த செம்மலுக்காக என்னைக்காவது நீங்க பேசியிருக்கிறீங்களா, எனக்கு விழா எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இந்த சுபவி அதுக்கு அம்மையார் சசிகலாவை போய் பார்த்தீங்களே, சசிகலாவும் வாவுசியும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது எந்த புரிதல்ல கேட்கிறாருன்னு தான் இந்த வாவுசி தெரியல. அதாவது இந்த வயசான மூல கோளாறாயிடுன்னு சொல்லுவாங்க பாரு, பைத்தியம் முடிச்சோம். அந்த பைத்தியம் தான் இந்த சுபவி. அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் பார்த்தது அம்மையார் சசிகலாவை பார்க்கணும்னு பார்க்கல, அந்த அம்மாவோட அரசியலுக்காக போய் பார்க்கணும்னு பார்க்கல. அன்னைக்கு அந்த அம்மா சிறையிலிருந்து வந்ததுக்கு உள்ள இருக்கும்போது எங்க ஐயா நடராஜன் தமிழ் தேசியத்துக்காக போராடி அன்னைக்கு இறந்துட்டாரு. தமிழ் தேசிய போராளி ஐயா நடராஜன், சசிகலாவுடைய கணவர் நடராஜன், அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போகும்போது அந்த அம்மா உள்ள இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. அதனால எங்க அண்ணன் வந்து அன்னைக்கு வந்து அந்த அம்மா வெளியே வந்த உடனே அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்றாரு. ஐயா வந்து நிறைய தமிழ் தேசியத்துக்காக போராடினாரு, இயக்கம் நிறைய பண்ணாரு, இலங்கை மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அந்த அம்மா கிட்ட போய் நினைவுகளை கூர்ந்து அந்த ஆறுதல் சொல்லிட்டு வராரு. இதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்த சுபவியை எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு இந்த ஆளுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த கேடுகட்ட மனுஷன் இல்லையா நீ? எதுக்காக போய் பார்த்தாருன்றத ஒரு செய்தியை கூட தெரிஞ்சுக்காம நீ போய் மேடையில போய் பேசுறிய. திராவிட அறிவாளின்னு சொல்றது இதுதான், திராவிட திருட்டு திராவிடன்னு சொல்றது இதுதான். அதாவது எல்லாத்தையும் திரிச்சு பேசுறது, ஒவ்வொன்றையும் திரித்து உண்மையை வந்து வெளி உலகுக்கு திரித்து வந்து பேசுறது. இதுல இருந்து இந்த சுபவியோட சுயரூபம் பாருங்க. பேசும்போது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ரொம்ப தெளிவா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்த மாதிரி பேசுவார். ஆனா அதுல வந்து பின்னாடியே நமக்கு வந்து பெரிய ஆப்பு சொருகிற மாதிரி சொருகணும்னு நினைப்பார். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிற இந்த கபோதி கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். இதைத்தான் எங்க அண்ணன் இன்னைக்கு எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறாருன்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் பேசினவர் புத்தக வெளியீடு விழாவில் நடத்துறத வந்து அரசாங்கம் நிதி கொடுத்து தான் நடத்துது. அதை வந்து புத்தகம் போறவங்க அந்த எந்த புத்தகத்தை வாங்குறோமோ அந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி அந்த புத்தகத்தின் சிறப்பை மட்டும் பேசிட்டு வரணும், இதுதான் வந்து நியதி அப்படின்னாரு. அது எப்போ நியதி, எங்கன்னா அப்படிதான் போவாரு, அப்படிதான் பேசுவாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க அந்த புத்தக விழாவில் எதை சொல்லி செய்யணுமோ அதை தான் செய்யணும். அந்த புத்தக கண்காட்சிக்கு நேரா கருணாநிதியின் பாதை அப்படின்னு வந்து அங்க போட்டு வச்சிருக்கீங்க. கருணாநிதி பாதை என்ன பாதை? அது ஒரு கேடுகட்ட பாதை. எங்க அண்ணன் தெளிவா தான் பேசினார், உண்மையை பேசினாரு. கருணாநிதியின் பாதை வந்து என்னையா பாதை? அவர்னா வள்ளுவர் பாதையா? அவரு வள்ளுவர் அவரு, இல்ல இளங்கோவா, இல்ல கம்பரா? எங்க தமிழ் பாட்டனார்களுடைய பாதையா அது? அயோக்கிய பாதை, இந்த நாட்டை நாசம் பண்ண பாதை, இந்த மக்களை கொண்ட பாதை, வேடிக்கை பார்த்த பாதை, இப்படி ஒரு பலவிதமான பாதைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த கருணாநிதி. அப்பேற்பட்ட ஒரு பாதையை வந்து கலைஞர் கருணாநிதி பாதைன்னு போட்டு இந்த கேடுகட்ட பாதையில இனி தமிழ்நாட்டு மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பேசினார். அதை தாங்க முடியல இவங்களால. எப்படி பேசலாம், போய் ஒரு பாதையை பேசலாம், என்ன பத்தி பெரிய பாதையை கண்டுட்டீங்க நீங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறோம். ஒழுங்காக அதை நடத்தியவர்கள் அதிலிருந்து அந்த புத்தக கண்காட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சீமான் மன்னிப்பு கேட்க வழிவகை செய்ய வேண்டும். இதுதானா தெரியுமே எங்களுக்கு, நீங்க எங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு. சீமானுக்கு எந்த காலத்திலுமே சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கற அது வழக்கமே இல்லை ஐயா. புதுசா கேட்குறீங்க. அவர் பொய்ய பேசலையே, உண்மையா தானே பேசினாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அந்த இடத்துல வரும்போது வழக்கமா போடுற தமிழ்தாய் வாழ்த்தை போடல, பாண்டிச்சேரியில் இருந்த தமிழ்தாய் வாழ்த்தை வந்து இங்க போடுறாங்க அப்படின்னாங்க. ஆமா, நாங்க எப்பவுமே வந்து நீங்க போட்ட தமிழ் தாய் வாழ்த்தை நாங்க போடலையே, அதுல இருக்கிற திராவிடத்தை நாங்க ஏத்துக்கலையா? உண்மை 100% தமிழுக்காக, சுத்தமான தமிழ் இருக்கிற தமிழ் தாய்க்காக தமிழ் தாய் வாழ்த்து அருமையான ஒரு பாடலை வந்து பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறாங்க அந்த அரசு. அந்த பாடலை தான் அங்க வந்து நேற்று போட்டது. அந்த பாடல்ல எந்த திராவிடமும் கிடையாது, எந்த தெலுங்கும் கிடையாது, அது கன்னடமும் கிடையாது. சுத்த தமிழ் தாய்க்காகவே எழுதப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து. அந்த பாட்டு போடுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு எரிச்சல் வருது? சரி, தமிழ் தாய் வாழ்த்து இழிவுபடுத்திட்டேன்னு சொல்றீங்க. தமிழ் தாய் வாழ்த்து யார் இழிவுபடுத்தினது? நாங்களா இழிவுபடுத்தணும்? நீ தூக்கி பிடிச்சி இப்ப போய் பேசுகிறிய பெரியாருக்கு வந்து இழிவா பேசிட்டாருன்னு. அந்த பெரியாரை வரை யார் தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்த முடியும்? சுபவி, வயசாயிடுச்சு உனக்கு. இதெல்லாம் நீ ஒரு காலகட்டத்தில் பெரியார திட்டா
எவ்வளவு அசிங்கமா திட்டு இருக்கிற பெரியார, எவ்வளவு அசிங்கமா ஏசி இருக்கிற, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை வந்து பெரியார திட்டி இருக்கிற. நீ பேசாத பேச்சியா? நாங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பெரியார எதுவும் பேசலையே. பெரியார் பேசியிருக்கிறாரு. நீங்க எங்களையே சொல்றீங்க நாங்க போய் தமிழ்த்தாய் வாழ்த்து சுத்தமான தமிழ்த்தாய் வாழ்த்தா 100% அக்மார்க்கோட பாடுற தமிழ்த்தாய் வாழ்த்தை நாங்க இசைச்சிருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தியது நீங்க சொல்றீங்கல்ல ஈவே ராமசாமி, அவரு தான் இழிவுபடுத்தினாரு. தமிழ்த்தாய்க்குன்னா 2 கொம்பு முளைச்சிருக்குது, தமிழ்த்தாய் வாழ்த்து பாட போறீங்க அப்படின்னு தமிழ்த்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தணும் பெரியாரு. அந்த பெரியாரை தூக்கி பிடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து அந்த மேடையில வந்து பேசின்னு இருக்கிறீங்க. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பெல்லாம் எங்கேயா போயிருந்தீங்க அவர் பெரியார் பேசும்போது? நீங்க எல்லாம் திராவிட இயக்குன்னு வேற பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, திராவிட இயக்க தமிழர் பேரவை. இதுவே ரொம்ப கேவலமா இது. இப்ப இதை பார்த்தாலே எங்க அண்ணன் கேட்ட மாதிரி தான், விஜய் கேட்ட மாதிரி தான். ஒண்ணு திராவிடன்னு இரு, இல்ல தமிழன்னு இரு. அதாவது ஒண்ணு ஆம்பளையா இரு, இல்ல பொம்பளையாவது இரு. இந்த 2 கட்டம் நடுவில் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஆம்பளையும் இல்லை, நீ பொம்பளையும் இல்லை, 2 கட்டம் நடுவில் இருக்கிற. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத பொதுமக்கள் தான் இந்த சுபவியோட அர்த்தத்தை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஆள் தான் இந்த சுபவீர பாண்டியன் என்ற ஒரு பெரியாருக்கு வந்து போய் இப்போ இழிவுபடுத்திட்டாருன்னு பேசினிருக்காரு. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தில் எந்த விதமான தவறும் இல்லை. இனி வருங்காலங்கள்ல நாங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை, எங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் நாங்க பாடுவோம். இதுல வந்து அரசாங்கம் சொல்ற தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் பாட, நாங்க போய் அரசு மேடையில போய் நாங்க பாடலையே, அரசாங்க மேடையில போய் பாடலையே, நாங்க வந்து தனியார் இதுல தான் நாங்க வந்து பாடுறோம். இதை செய்யக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லையே. நாங்க வந்து தீவிரவாதி பாடலை எடுத்து நாங்க பாடி தீவிரவாதத்துக்கு துப்பாக்கி எடுத்து சுடுவோம், அதை செய்வோம்னு பாடினாங்க இல்லையே. எங்க பாட்டன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடிய பாடல் அது. அந்த பாட்டை எடுத்து முதல்சியா படிங்க சுபவி அவர்களே. அந்த பாடலை வரியிலிருந்து முடிகிற வரையும் படிங்க, படிச்சு பாருங்க. அந்த தமிழ் எப்பேற்பட்ட தமிழ்த்தாய்க்கு உகந்த பாடல அந்த பாடல் இருக்குதுன்றது தெளிவா தெரியும். எல்லாம் இன்னைக்கு கொதிக்கிறான். இவர் வந்து நோட்டீஸ் அனுப்புவாராம், இவர் வந்து எச்சரிக்கை விட்டு போறாரு. இதில் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு அவங்க பேசுறாங்க. பாவம், என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன கேட்கிறோம், இந்த கூட்டம் போட்டு பேசுறவங்கள நீங்க ஏன் தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து நீங்க போய் நிதி வாங்குறீங்க? ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, புத்தக கண்காட்சிக்கு நீங்க வசூல் பண்றீங்க, எல்லாரும் வராங்க கொடுக்குறாங்க. நீங்க இல்ல பற்றாக்குறைன்னா அது தமிழர்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க, அதை வாங்கி நடத்துங்க. இந்த கண்காட்சிக்கு போய் நீங்க போய் திராவிடத்துக்கிட்ட போய் அந்த அரசு கிட்ட போய் கை ஏந்துறீங்க. அவங்க பற்றாக்குறைக்கு கொடுக்கறதால தான் இன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. நீங்க அதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க கொடுத்தது வந்து முழுசா பணம் கொடுக்கலைங்கய்யா, அது பற்றாக்குறைக்கு கொடுத்துருக்கிறீங்க. அவங்களுடைய பற்றாக்குறைக்காக தான் அங்க காசு முழுசா வந்து தமிழ்நாடு அரசு பணத்துல வந்து இயங்கல. அது வந்து அப்படியே தமிழ்நாடு அரசு ரீதியில அது வந்து கொடுக்கப்பட்டாலும் அது என்ன கருணாநிதி விட்டு சொத்தா கொடுக்கப்பட்டது? இல்ல இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார் மு க ஸ்டாலின் அவருடைய சொத்தை எடுத்து கொடுத்துட்டாரா? இல்ல துணை முதல்வராக இருக்கிறாரு உதயநிதி அவரோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரா? நாங்க கட்டுற வரி பணம், பொதுமக்கள் கட்டுற வரி பணம், தமிழ்நாடு அரசு பணம்னா யாரு பணம் நினைச்சு நீங்க பேசி இருக்கிறீங்க? வானத்திலிருந்து நேரா வந்து திராவிட திமுகவுக்கு வந்து கொட்டுது. அதனால வந்து பேசக்கூடாது, போய் அந்த இடத்துல போய் பேசக்கூடாது. அது மக்கள் வரி பணம், உங்க வீட்டு அப்பம் வீட்டு பணம் இல்ல, உங்க பாட்டம் வீட்டு சொத்து இல்ல. நாங்கள் கட்டுற வரி பணம். நாங்க கட்டுற வரி பணம் நீங்க என்ன கேள்வி கேட்கறது? நாங்க வரி கட்டல, நீ எப்படி வந்து அந்த நிதியை கொடுக்க முடியும்? நாளைக்கு நாங்க வரி கட்டல, நீ நிதியை கொடுத்துருவியா? நீ யார் விட்டு நிதி எடுத்து கொடுப்ப? கருணாநிதி சொத்து எடுத்து வித்து எடுத்து கொடுப்பியா? இல்ல உதயநிதி இன்னைக்கு வந்து படத்தை நடிச்சு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த படத்தை எடுத்து கொடுப்பியா? இல்ல ஸ்டாலின் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு அந்த சொத்து எடுத்து வச்சு கொடுப்பியா? இதையெல்லாம் இங்க யோசனை பண்ணி பேசணும். சீமானுக்கு எப்படி வந்து சொத்து வந்துருச்சு, எப்படி வீடு வந்துச்சு? இருக்கிறது சீமானுக்கு இருக்கிறது ஒரு வீடு, சீமானுக்கு இருக்கிறது ஒரு காரு. இதுக்கே பைத்தியக்கார பயலுங்களே, இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட திராவிட திருட்டு பயலும் யாராவது இருப்பாங்களா? இருக்கிறது ஒரு காரு, இருக்கிறது வாடகை வீடு. இதுக்கு போய் கேள்வி கேட்கறீங்களே. மொத்தம் கருணாநிதி குடும்பத்துக்கு 650 சொத்து இருக்குதியா மொத்தம். ஒரு சொத்து 2 சொத்து இல்ல. கருணாநிதி குடும்பத்துக்கு, கருணாநிதி பரம்பரைக்கு, அவருடைய வாரிசுகளுக்கு இன்னைக்கு இருக்கிற சொத்து பட்டியலை வந்து போட்டுருக்கிறான் பாரு, எடுத்து பச்சு பாருங்க. திராவிட கழகத்துல இருக்கிற திருவாளர்களே, கருணாநிதிக்கு காவடி தூக்குற திருவாளர்களே,
திமுகவுக்கு அரியவரடியா இருக்கிற திருவாளர்களே, அங்க போய் கேளுங்கயா. 650 சொத்து பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த சொத்து பட்டியல்லாம் எப்படியா வந்தது உங்களுக்கு? நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா ஓங்குவல் இருந்து வரும்போது உங்ககிட்ட எதுவுமே இல்லாம வந்தீங்கன்னு சொல்றாங்களே. அப்ப இந்த சொத்தெல்லாம் எங்கிருந்து வந்தது? அப்ப இங்க தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து எவ்வளவு? இங்க இருந்து சுரண்டி மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து எவ்வளவு? இந்த கணக்கெல்லாம் கேட்கறதுக்கு சுபவிக்கு எதனா தைரியம் இருக்குதா? உனக்கு வந்து வெக்கமான எதனா இருக்குதா? சூடு சுரணம் இருக்குதா? இதெல்லாம் போய் கேட்பியா நீ கருணாநிதி குடும்பத்துல? ஏங்க கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற வாரிசுங்கள்லாம் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீங்களா? இந்த சொத்தெல்லாம் எப்படியா வந்தது? இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு கொடுங்கயா அப்படின்னு கேட்பீங்களா? சீமான கேட்கறதுக்கு முன்னாடி அங்க போய் கேட்டு வாங்கயா. கேட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க பேசுங்க. நாங்க பதில் சொல்றோம். அதுக்கு எப்படி வந்தது, எங்களுக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு கார் எப்படி வந்ததுன்னு சொல்றோம், எங்க அண்ணன் சீமானுக்கு வீடு வாடகை எப்படி வருதுன்னு நாங்க சொல்றோம். ஏண்டா என்னையா இது கொடுமையா இருக்குது? எங்க அண்ணன் சீமான் 20 வருஷமா சினிமா துறையில படம் எடுத்திருக்கிறாரு. சிறப்பான படங்களை, இந்த மண்ணுக்கான படங்களையும் இந்த மக்களுக்கான படங்களையும் அருமையான தமிழ் படங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த படங்கள்லாம் அருமையான வெற்றி படங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு வந்து பணம் வரலையா? அந்த படத்தெல்லாம் அவர் வச்சு குடும்பத்தை நடத்த முடியாதா? அவங்களுடைய மனைவி வந்து வசதியான குடும்பத்துல தானே வந்திருக்கிறாங்க. ஐயா காளிமுத்து, முன்னாள் அமைச்சர் காளிமுத்து அவருடைய மகள் தானே அவங்க. அந்த வீட்டுல தான் அவங்க கொடுக்க மாட்டாங்களா அவங்களுக்கு? அந்த வகையில் அவங்களுக்கு காசு வராதா? இப்படியே வந்து கேள்வி கேட்கறீங்களே. இதையெல்லாம் இங்க கேட்கறதுக்கு முன்னாடி போய் அந்த குடும்பத்துல கேளுங்க. கருணாநிதி அவங்க குடும்பத்துல போய், அவங்க வாரிசுகள் இருக்கிற குடும்பத்துல போய், இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறீங்களே, ஆசியாவிலேயே 6வது பணக்காரன் 7வது பணக்காரன் சொல்றாங்க. இது மாதிரி வந்து ஆசியாவில் வந்து இன்னைக்கு கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் பரம்பரை வந்து இன்னைக்கு ஆசியாவில் 7வது பணக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் போய் கேள்வி கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த கூட்டத்துல ஒரு ஆளே இல்லாத கூட்டத்துல உக்காந்து அழுது புலம்பிட்டு, ஐயா இனி நாங்க தெளிவா சொல்றோம், நீங்க ஒரு கூட்டம் போடாதீங்க. இந்த ஒரு கூட்டம் தான் நாம் தமிழ் கட்சியை நீங்க எதிர்த்து போறது பத்தாது. இனி எல்லா ஊர்லயும் சேர்ந்த சீமானை வந்து எதிர்த்து போராட்டம்னு போடுங்க ஐயா. தயவு செய்து உங்களுக்கு உங்களை கையெழுத்து கும்பிடுறோம். உங்களை வந்து நீங்க எல்லா ஊர்லயும் போய் சீமானை எதிர்த்து பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் ஒவ்வொரு ஊரா போய் போடுங்க. எங்களை விட உங்களை வாழ்த்துறதுக்கு வேற யாரும் வாழ்த்த வர முடியாது. அதுக்கு உங்களை நாம் தமிழ் கட்சி கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறது.